போங்கடா இங்க இருந்து. சார், இந்த ஒயின் ஷாப் இங்க இருக்கக்கூடாது, முதல்ல க்ளோஸ் பண்ணுங்க. ஏன் இருக்கக்கூடாது? நான் 5 வருஷமா இந்த கடையை நடத்திட்டு வரேன். சார், நீங்க எத்தனை வருஷம் நடத்துனீங்கன்றது முக்கியம் இல்ல. இது கோவில் இடம். இங்க ஒயின் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல எடுங்க சார். அது மட்டும் இல்லாம கள்ள சாராயமா விற்கிறீங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே வந்து ஆக்ஷன் எடுப்பீங்களா? யார் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? யோ, நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நடங்கயா ஸ்டேஷனுக்கு. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால நீங்க பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. நடையா ஸ்டேஷனுக்கு. யோ இன்ஸ்பெக்டரு, யாரு மேல கைய வைக்கிற? ஏ மலைச்சாமி, கோவில் இடத்துல இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கியா? மச்சான், இது நல்லா இல்ல. டேய், யாருக்கு யாருடா மச்சான்? தூ. இத பாரு, நான் முறைப்படி லீஸுக்கு எடுத்துதான் பார் நடத்துறேன். யோ, முறைப்படி நடத்துறேன், ஒரிஜினல் சரக்கு தான் விற்கணும். சார், இவன் கிட்ட எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவனை இப்படியே மரியாதையா கூட்டிட்டு போனா சரி இருக்காது. அந்த சாராய பாட்டில் அவன் தலையில வச்சு வீதி வீதியா இழுத்துட்டு போங்க. அப்பதான் இனிமே அந்த மாதிரி தொழில இவன் பண்ண மாட்டான். இவனை பாக்குறவங்களுக்கும் பயம் வரும். யோ கான்ஸ்டேபிள், அதை எடுத்துட்டு வாயா. ஐயா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. டேய் மருதமுத்து, நீ வாய முடு. இந்தாங்க சார். நடையா. ஐயா. அப்பா. ஐயாவை விடுங்க. ஏம்மா, உன் அப்பன் தான் இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை பாக்குறானா? நீயும் இதுக்கு உடந்தையா? ஏதோ பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா உன்னையும் உள்ள தூக்கி போட சொல்லிருப்பேன். இனிமேலாவது ஒழுங்கா பொழைக்கிற வழிய பாரு. போ இங்க இருந்து. போங்க. அண்ணா, ஒரு நாள் ஒரு பொழுது கூட நம்ம அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாதுண்ணே. அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட என் பல்லுல படாதுண்ணே. கவலைப்படாதம்மா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அப்பாவை வெளியே கொண்டு வராம விட மாட்டேன். நீ தைரியமா இரு, நான் வரேன். அப்பா, சிங்கம் மாதிரி இருந்த உங்களை தலை குனிய வச்ச அந்த சண்முக சுந்தரத்தோட தலையை எடுக்காம விடக்கூடாதுப்பா. என் சொத்து கூட போனாலும் நான் கவலையே பட மாட்டேன். ஆனா என் மான மரியாதை எல்லாம் போச்சுடா. இனிமேலும் நான் உசுரோட வாழணுமா? ஐயா, என்னங்கய்யா நீங்க இதுக்கு போய் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லலாமா? டேய் மருது, போன உசுரை மீண்டும் மீட்க முடியாதுடா. போனா போனது தாண்டா. அதே மாதிரி ஒரு தடவை போனா தாண்டா அது மானம். அடிக்கடி போனா அது அவமானம்டா, அவமானம். இனிமே எப்படி இந்த ஊருக்குள்ள நான் கூட்டம் கும்பல்ல தலை காட்டுவேன்? இன்னைக்கு இந்த ஊரே பார்த்து சிரிக்கிற மாதிரி அந்த சண்முக சுந்தரம் பண்ணிட்டானேடா. ஐயா, ஒத்த வார்த்தை சொல்லுங்க, இப்பவே அவன் தலையை வெட்டி உங்க காலடியில கொண்டு வந்து வைக்கிறேன். டேய், அவன் தலையை வெட்டி நீ தூக்குல தொங்குறனால என்னடா நடக்க போகுது? போன என் மானம் திரும்பி வந்துருமா? நீ வாழ வேண்டியவன், சிந்தாமணியும் வாழ வேண்டியவ. அவளுக்கு இனிமே எல்லாம் நீதான்டா. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறியா? ஐயா, அனாதையா கடந்த என்ன தூக்கி வளர்த்த குல தெய்வம் யா நீங்க. என் அப்பா அத்தா முகத்தை கூட நான் பார்த்தது இல்லையா. எனக்கு எல்லாமே நீங்க தான் யா. உங்க மேல நான் சத்தியம் பண்றேன். நான் என்னையா பண்ணணும்? அந்த சண்முக சுந்தர குடும்பத்தையே அழிச்சிட்டு வரட்டுமா? சொல்லுங்கயா, செய்யறேன். அழிக்கணும்டா, அவன் குடும்பத்தையே அழிக்கணும். ஆனா ஆயுதத்தை வச்சு இல்ல, அறிவை வச்சு. அது என் மக சிந்தாமணியால முடியும்டா. நீ அவளுக்கு உறுதுணையா மட்டும் இல்லடா, அது போதும். காரணத்து கொண்டோ அவளை நீ கை விட்டுறாதடா. அவ சின்ன பொண்ணுடா, செல்லமா வளர்ந்தவ. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரது உன் பொறுப்பு. இனிமே நீ என் மக. அவளுக்கு கூட பிறந்த அண்ணனா கடைசி வரையும் இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்றா. ஐயா, சத்தியம் யா. ஐயா, உங்க உப்பு திண்டு வளர்ந்த நானு என் உசுறு இருக்கிற வரையும் என் கூட பிறந்த தங்கச்சி சிந்தாமணிக்கு காலம் பூரா விசுவாசமா இருப்பேன் யா. சிந்தாமணிக்காக உசுரை கூட கொடுப்பேன் ஐயா. எங்க ஆத்தா அப்ப இல்ல, என் குலதெய்வம் மேலேயே சத்தியம் ஐயா.